the convergence of summation an where ans are all greater than or equal to 0. இதெல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டு, பாசிட்டிவ்ல நான் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, 0 இருக்கலாம் பட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சீரியஸ் வந்து எப்போ கன்வர்ஜ் அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் we'll go for a geometric series. Okay, we'll take a geometric series theorem. So I'll take a theorem இது 3.26. Okay, theorem 3.26 என்னது அப்படின்னா, if 0 which is less than or equal to x which is strictly less than 1, then the geometric series okay, geometric series யார் இந்த geometric series? Summation x to the power n, okay, n equal to you can take 1 to infinity, converge. Okay, சரி, இது n equal to 1 to infinity ன்னு சொல்றதுக்கு பதிலா I can have a 0 to infinity. ஏன்னா x to the power 0 அப்படிங்கிறது ஒன்று டிஃபைன் பண்ணலாம் இல்லையா, அதனால n equal to 0 to infinity, converge. Okay, and if x is greater than or equal to 1, okay, then this series diverge. That is summation n equal to 0 to infinity x to the power n diverge. இதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். Okay, so when 0க்கும் 1க்கும் இடையில இருந்தது அப்படின்னா that series is converge, and if it is greater than or equal to 1 then the series diverge. Okay, proof கொடுத்தாமா? So let us go for a proof. என்ன அப்படின்னா, I'll take a proof. We know that, okay, இப்படி எடுத்துக்கலாமே, if x is not equal to 1 எடுத்துக்கிறோம். If x is 1 இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம், it could be any number, then we can write then என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, x minus 1, okay, into இல்லைனா 1 minus x எழுதிக்கிறேன், எதனால ஒன்று தான், பட் I'll write this is 1 minus x which is into 1 minus x into, இது கூட நான் எதை மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 1 plus x square plus plus x to the power n which is equal to என்னவாக இருக்கும்? முதல்ல 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே வந்துடும், 1 plus x square plus plus x to the power n. அதுக்கப்புறம் minus x square, அப்போ we'll have this is minus x square minus x cube, okay, minus last term என்ன minus x, இங்க வந்து xn இருக்கு, அப்போ we'll have this is x to the power n plus 1. இதுக்கு முந்தின டேர்ம் யார் இருக்கும்? x to the power n. அப்போ இதை எல்லாத்தையும் அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த xும் இந்த minus x அடிப்பட்டு போயிடும், இந்த x ஸ்கொயரும் இந்த minus x ஸ்கொயர் அடிப்பட்டு, ஸோ இப்படி ஒவ்வொன்றா, so up to this fellow you will get to cancel. Okay, ஒவ்வொரு டேர்மும் எல்லாம் அடிபட்டு போயிருக்கு. So finally what we will have அப்படின்னா, this is equal to 1 minus x to the power n plus 1. Okay, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? that is x not equal to 1, ஆக இருக்கிறதுனால I may write this is 1 plus x square plus plus x to the power n which is equal to 1 minus x to the power n plus 1 divided by 1 minus x divided by 1 minus x. So we note this, இது நமக்கு தெரியும். Okay, so இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கட்டம் கட்டி வச்சுக்கிறேன். Okay, so this is இதைத்தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போறேன். Okay, இதைத்தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன்.
So போன கிளாஸ்ல we have studied that if mod x is less than 1 then x to the power n converges to 0 னு ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் நான் ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ recall என்ன அப்படின்னா if mod x which is less than 1 then x to the power n this fellow converges to 0. இதை நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இது ரெஃபர் இது வந்து என்னது அப்படின்னா சம் ஸ்பெஷல் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சம் ஸ்பெஷல் சீக்வன்சஸ் ஐ திங்க் இதுக்கு முந்தின வீடியோ. ஸோ 24, ஸோ ரெஃபர் 23. ஓகே, ஸோ ரெஃபர் ஓகே வீடியோ 23. ஓகே 23 தான், இது 24 25. ஓகே, ஸோ ரெஃபர் 23. ஓகே, சார் இப்போ நான் இதை கொண்டு வரேன். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is equal to Sn. யாருக்கு? எந்த சீரியஸ்க்கு Sn? Now consider the series. Now என்ன எடுத்திருக்கேன்? 0 which is less than or equal to x which is less than 1 ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, now we need to show that to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? to prove summation x to the power n equal to 0 to infinity converge. இதை சொல்லணும். ஓகே, கன்வர்ஜ்னு சொல்ல போறேன். அப்ப இதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் let Sn which is equal to 1 plus x square plus plus x to the power n. ஆக்சுவலி இது வந்து Sn plus 1 ன்னு எழுதுவாங்க, பட் பரவாயில்ல, இது Sn எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல n plus 1 டேர்ம்ஸ் இருக்கும், அதனால இது Sn plus 1. இப்போதைக்கு நான் Sn எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ Sn which is equal to 1 plus x plus x square plus xn. Okay, and which is equal to by this we will have this is 1 minus x to the power n plus 1 divided by 1 minus x. Okay, since 0 which is less than or equal to x which is less than 1 ஆக இருக்கிறதுனால we have this x to the power n plus 1, this fellow converges to 0. Okay, as n tending to infinity, as n வந்து infinity நோக்கி போகும்போது this term, இந்த term மட்டும் என்ன ஆயிரும்? converges to 0 ஆயிரும். So this would implies that this Sn converges to எதுக்கு converge ஆகும்? 1 divided by 1 minus x, இதுக்கு தான் converge ஆகும். Okay, that's all. அப்போ Sn converge ஆச்சு அப்படின்னா hence the series summation n equal to 0 to infinity x to the power n which is equal to 1, இதனுடைய வேல்யூ வந்து என்னது? 1 divided by 1 minus x. Okay, where this is 0 which is less than or equal to x which is less than 1 ஆக இருக்கும் பொழுது. ஓகே, சரி, நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா now we are going to claim next. ஓகே, b என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா if x is greater than or equal to 1, okay, then the summation x to the power n diverges. இதை சொல்ல போறேன். ஓகே, இது எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் for x equal to 1, okay, if x equal to 1, okay, 1 ஆக இருக்கும் பொழுது what is this x to the power n வந்து என்னது? x to the power n equal to 1 for every n belongs to நீங்க எந்த n கொடுத்தாலும் x to the power n வந்து என்னது? 1 தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, now consider this fellow Sn. Okay, Sn which is equal to x 1 plus x square plus plus x to the power n plus 1. Okay, இது யாரு? ஒவ்வொன்றும் 1, xn எல்லாம் 1 for every n. அப்ப இது 1 1 1, so we will have this is n plus 1. Okay, இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், கூட்டினீங்கன்னா 2 கிடைக்கும், இது 3. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல n plus 2 டேர்ம் கிடைக்கும். So sorry, xn தானே, xn this is equal to n plus 1. This is equal to n plus 1, and we know that this fellow diverges to plus infinity. Hence Sn does not converge, is not convergent, is not converging.
It's not converge. Okay, so this implies that a summation x to the power n diverge. கரெக்டா? முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ x equal to 1க்கு இது ஓகே. What about if x is strictly greater than 1? 1 விட பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. Then we may have this x to the power n which is strictly greater than 1. Okay, for every n belongs to natural. நீங்க எந்த n கொடுத்தாலும் x power n வந்து எதை விட பெருசா இருப்பான்? 1 விட பெருசா இருப்பான். Okay, so இப்போ தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, now that is இதை நான் திருப்பி எழுதுறேன். that is 0 which is strictly less than 1 which is less than x to the power n for every n belongs to natural number n, for every n belongs to natural number n, and summation n equal to 0 to infinity 1. Okay, இது constant 1 diverge. இந்த 1க்கு வேணா இப்படி வச்சுக்கணுமா, இதை வேணா நான் dn அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா, that is dn which is equal to 1 for every n. அப்போ இந்த கேஸ்ல we will have this and this dn diverge. Okay, dn diverge. Okay, அப்போ summation dn diverge ஆக இருக்கு. dn விட யார் பெருசு? xn பெருசு அப்படின்னா by comparison test we will have this summation x to the power n diverge. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ பை கம்பேரிஷன் டெஸ்ட் இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ். இது எப்படி டைவர்ஜ்? பை திஸ் வே. ஓகே, பை above case. ஓகே, therefore summation dn diverge. dn விட xn's எல்லாம் பெருசாக இருக்கு. therefore by comparison test summation x to the power n diverge. Okay, we'll go for a theorem 3.27. theorem 3.27. Okay, இந்த தியரத்துக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா, this is called Cauchy condensation test. Okay, Cauchy condensation test. Condensation test. இது என்ன அப்படின்னா, let me state the theorem. ஒன்றும் இல்லைங்க, first let an be a sequence of, let capital an be a decreasing sequence of non-negative terms. Okay, so non-negative terms. Okay, what is that? That is, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, we are having this a1, இதை விட யார் சிறுசு? a2 சிறுசு. அண்ட் இது யாரோட a2 வந்து இதை விட பெருசு அப்படின்னா a3 விட பெருசு. இப்படியே we will have, so this is a decreasing sequence. So we will have, this is an which is greater than or equal to an plus 1. Okay, which is greater than or equal to, and note that இது எல்லாமே greater than or equal to 0. Okay, இது எல்லாமே greater than or equal to 0. அதான் ரொம்ப முக்கியம். So these are all the decreasing sequence of non-negative terms. Okay, then the series I'll take this one. Okay, that is summation, I mean, right, this is summation n equal to 1 to infinity an converges if and only if converges if and only if the another series that is, இது எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா, if and only if the another series, இது என்னது அப்படின்னா, I'll take it to be summation k equal to 0 to infinity 2 to the power k into a 2 to the power k. This converges. Okay, this converges if and only if this converges.
So this is the statement. Okay, that means these two series converges simultaneously. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா that is summation n equal to 1 to infinity an comma summation k equal to 0 to infinity 2 to the power k a 2 power k converge or diverge simultaneously. இதான் இதனுடைய அர்த்தம். சரி, எதுக்கு இந்த தியரம் மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, let us consider this sequence. இது வந்து என்னது அப்படின்னா this series யாரு அப்படின்னா, I call it to be this is இது வந்து என்னது a1 a2 an. For example, இந்த இதை தனியாக எழுதிக்கிறேன். So this is the series. This is the first series is a1 plus a2 plus a3, okay, plus dot 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 dot. இந்த ரெண்டாவது சீரியஸ் யாரு அப்படின்னா, I'll call it this is k க்கு பதிலா 0 போது 2 power 0 a 2 power 0. 2 power 0 is 1. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா a1. அடுத்த டேர்ம் யாரு அப்படின்னா k க்கு பதிலா 1. அப்போ 2a2. So we'll have this is 2a2 plus அடுத்தது என்னது அப்படின்னா I call it 4a4. அடுத்தது 8a8, okay, plus 16a16. இப்படிப்பட்ட டேர்ம்ஸ். ஓகே, நோட் தட் இதுல a1 a2 a3 a4 எல்லாமே இருக்கு. ஆனா இதுல அதை விட கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? a1ங்கிற டேர்ம் இருக்கு, a2 இதுலயும் a2 இருக்கு, இங்க a4ங்கிற டேர்ம் இருக்கு, a3ங்கிற டேர்ம் இல்ல ஆனா a4 டேர்ம் இருக்கு, a5 a6 a7 இல்ல ஆனா a8ங்கிற டேர்ம் இருக்கு. ஓகே, அப்புறம் a9 a10 இதெல்லாம் இதுல இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா அடுத்தது a16 போயாச்சு. அப்போ in some sense இந்த மேல இருக்கிற இந்த சீரியஸை விடவும் இங்க கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்கு. கம்மியான டேர்ம்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா இதுவும் இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்கு, இதுவும் இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ் தான் இருக்கு. பட் அதை விட இது கொஞ்சம் கம்மி, இதை விட கொஞ்சம் கம்மி. ஓகே, அப்ப இந்த சீரியஸ் எப்ப கன்வர்ஜ் ஆகுதுன்னா, இந்த சின்ன சீரியஸ் எப்ப கன்வர்ஜ் ஆகுதோ அப்பதான் இந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பெரிய சீரியஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், இந்த சின்ன சீரியஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இதுவும் கன்வர்ஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலன்ட்லி இம்பார்ட்டன்ட். இது பெரிய சீரியஸ், இது எப்போ கன்வர்ஜ் ஆகுது, we are comparing with the smaller series, குட்டி சீரியஸ் வச்சு கம்பேர் பண்றோம். ஓகே, அண்ட் ஐ ஹோப் இந்த கிளாஸ்ல இன்னைக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வில் கோ டு தி ப்ரூஃப் ஆஃப் திஸ் சீரியஸ். ஓகே, சரி, இந்த ப்ரூஃப் சொல்றதுக்கு முன்னகுட்டி லெட் மீ ரீகால் ப்ரூஃப். இது சொல்றதுக்கு முன்னகுட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு தியரத்தை ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரீகால் தியரம். இது போன கிளாஸ்ல நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ரீகால். ஓகே, ரீகால் என்ன தியரம் அப்படின்னா, a series, okay, let an be a sequence of an be a sequence of non-negative terms, negative terms. Okay, then the series இது நேற்று கிளாஸ்ல நான் நேற்றைய வீடியோல இது இருக்கு. ஓகேங்களா? the series summation an converge if and only if, okay, I may write this is if and only if the sequence of partial sum, the sequence of partial sums இது யாரு அப்படின்னா, the sequence of partial, இதை நான் கொஞ்சம் இடம் விட்டு எடுத்துக்கிறேன். the sequence of partial sum இது யாரு அப்படின்னா இவன் தான் எஸ். ஓகே, the sequence of partial sum, okay, is bounded above, சரி, பவுண்டட் பிலோ பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான். அப்போ எத்தனை இதை கூட்டினாலும் எனக்கு பவுண்டட் பிலோ பை 0 தான். அதனால இட் இஸ் பவுண்டட் அபோவ். அவ்வளோதாங்க, இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரியஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் வந்து பவுண்டட் அபோவாக இருந்ததுன்னா
இது கன்வர்ஜ் ஆகும் பிகாஸ் SNs எல்லாம் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால this fellow SN is monotonically increasing. That is, இது இந்த தியரிக்கு பின்னாடி இருக்கிற ஒரே கான்செப்ட் வந்து என்னது, SN is monotonically increasing sequence. Okay, it is an increasing sequence. நீங்க இப்படி ஆரோலாம் போடக்கூடாது, increasing எழுதணும். ஓகே, நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன். ஸோ இந்த ஐடியாவை தான் நான் இந்த தியரத்தில் யூஸ் பண்ண போறேன். நோட் தட் இங்க ஃபுல்லா எல்லாமே இட் இஸ் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ ஈச் இஸ் எவ்ரி சீக்வன்ஸ் இஸ் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ இந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகணும்னா இதனுடைய பார்ஷியல் சம் வந்து என்னது, இட் இஸ் கோயிங் டு பி பவுண்டட் அபவ். அப்போ இந்த சீரியஸும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான், ஒவ்வொரு டேர்மும் பாசிட்டிவ் தான். அப்போ இந்த சீரியஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், இதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்மும் பவுண்டட் அபவ். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதனுடைய பார்ஷியல் சம்மும் இதனுடைய பார்ஷியல் சம்மும் ஒரே நேரத்தில் பவுண்டட் அபோவாக இருக்கும், இல்லைன்னா ஒரே நேரத்தில் பவுண்டட் அபோவாக இல்லாமல் இருக்கும். தட் மீன்ஸ் தி சீரியஸ் வில் டைவர்ஜ். இது ஐடியா. ஓகே, சரி, வில் கோ ஃபார் அ ப்ரூஃப் of the theorem. Okay, proof of Kashi condensation test. Kashi's condensation test. Test. இதனுடைய ப்ரூஃப் தான் இப்போ கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரைட்டா வில் கோ டு த ப்ரூஃப். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்றேன், என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு எழுதிக்கிட்டுமா. ஸோ given an is monotonically decreasing, monotonically decreasing sequence of non-negative terms. Non-negative terms. Okay, அப்ப அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, that is we are having this a1 which is greater than or equal to a2 which is greater than or equal to ... Okay, so which is greater than or equal to 0. எல்லாமே it is positive or non-negative. Okay, சரி, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, to prove the two series. ஓகேங்களா, the series summation, இந்த இடத்துல integer index வந்து n equal to 1 to infinity an, summation k equal to 0 to infinity 2 to the power k a 2 to the power k. ஓகேங்களா, the two series, this two series converge or diverge, or diverge simultaneously. ஓகே, ஒரே நேரத்தில் கன்வர்ஜ் ஆனாலும் ஒரே நேரத்தில் கன்வர்ஜ் ஆகும், டைவர்ஜ் ஆனாலும் ஒரே நேரத்தில் டைவர்ஜ் ஆகும். இதுதான் இதுதான் சொல்ல போறேன். ஓகே, சரி, முதல்ல கன்வர்ஜ் ஆகுது, இது கன்வர்ஜா டைவர்ஜ் ஆகிறத பின்னாடி பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் எடுத்துக்கிறேன், இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ let Sn which is equal to sequence of partial sum for this sequence. அப்போ என்ன கிடைக்கும், இது a1 plus a2 plus ... plus an. This is a sequence of partial sum for the first series. ரெண்டாவது சீரிஸ் இதுக்கு உள்ளது என்னது அப்படின்னா, I call it to be this is tk which is equal to, இது என்னது அப்படின்னா, this is a0 plus 2 times, சரி, a0 க்கு பாருங்க a1 இல்ல, so we will have this is a1 plus 2 times a2 plus இன்னொரு டேர்ம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, 4 times a4 plus ... plus we will have this is 2 to the power k times a2 to the power k. So this is the இப்படி எழுதிக்கிட்டேன். For every n belongs to natural number n, and this is for every k belongs to natural number n. Okay, clearly I'll write clearly this Sn and Tn Tk. அதுக்கு முதல் சீரியஸ்க்கு வந்து இண்டெக்ஸ் வந்து n, ரெண்டாவது சீரியஸ்க்கு வந்து இண்டெக்ஸ் வந்து k. Tk are the sequence of partial sum, the sequence of partial sums of
partial sums of the series யாரு this is the first series வந்து யாரு summation an okay n equal to 1 to infinity comma இது யாரு summation k equal to 0 to infinity ak sorry 2 power k ak okay 2 to the power k ak okay respectively okay சரி இப்போ since ans are all positive since ans are all an greater than or equal to 0 for every n belongs to natural number n okay sn and tk are monotonically increasing sequence okay hence it converges hence they converges okay sn and tn converges if they are if they are bounded above okay இது எல்லாமே நான் முன்னாடி கொடுத்திருக்கிற அதே சீக்வென்ஸ் வச்சு தான் சொல்றேன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த ரிசல்ட் வச்சு தான் bounded above okay அப்போ that is the series யாரு summation an n equal to 1 to infinity comma summation k equal to 0 to infinity 2 to the power k a 2 to the power k converges okay if and only if sn comma tn are bounded above okay அப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா to prove இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு we will show that this sn and tn are bounded above simultaneously அப்படினு சொல்ல போறேன் okay so now it is enough to show that now hence and thus it is enough to show என்னது this sn comma tk are bounded above simultaneously okay இதுதான் நான் சொல்ல போறேன் அப்போ sn பவுண்டடா இருந்தனா ஆட்டோமேட்டிக்கலி tn ம் tk ம் பவுண்டட் ஆயிரணும் tk பவுண்டடா இருந்தனா ஆட்டோமேட்டிக்கலி sn ம் பவுண்டட் ஆயிரணும் இதுதான் நம்மளுடைய டாஸ்க் ஓகே சரி இது எப்படி ப்ரூஃப் பண்றேன் அப்படிங்கறது மட்டும் பாருங்க that is நான் அடுத்த பேஜ்ல எடுத்துக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்லாம் இல்ல we will come back to this what it is அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க suppose if அப்படி எடுத்துக்கிறேன் ஓகே if n which is strictly less than 2 to the power k இது முதல் கேஸ் n is strictly less than 2 power k ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்படி இருந்தது அப்படினா then இப்போ then என்ன நடக்குது அப்படிங்கறத நான் இப்போ எழுதுறேன் then this sn which is equal to a1 plus a2 plus நான் ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு 4-5 டேர்ம் எழுதிக்கிறேன் ஓகே this is a3 plus a4 plus a5 plus a6 plus a7 plus plus an இதோட முடியும் கரெக்ட்டா sn அப்படிங்கிறது n டேர்ம் ஆனா அதை விடவும் தாண்டி யார் இருக்கா அப்படினா 2 power k இருக்கா அப்போ then I may write this fellow is less than or equal to இந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் thank you to cut copy paste okay control c control v இது கூட என்னெல்லாம் இருக்கு அப்படினா plus
up to நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் யாருன்னா பிளஸ் a 2 to the power k இப்படி போட்டுக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி, இந்த இடத்துல 2 power k இருக்கா, என்ன பண்ண வேண்டாம், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேனா, இது இப்படி இருக்கட்டும், இது let it be. இந்த இடத்துல எனக்கு தேவையானதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, we will adjust with this. இந்த இடத்துல இது கூட சில டேர்ம்ஸ் நான் கூட்டுறேன். this is a n plus 1 plus dot 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 dot. இது எந்த டேர்ம்ல எங்க முடியுதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மேக் எ கிளப். ஓகே, என்ன கிளப் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல a1 அப்படி இருக்கட்டும், ரெண்டாவது இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளப் பண்றேன். ஓகே, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளப் பண்றேன். இது ரெண்டு ஒரு பிராக்கெட். ஓகே, ரெண்டு பிராக்கெட். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் மேக் இட் பி 4 பிராக்கெட் போடுறேன். 4 பிராக்கெட் போடுறேன். ஓகே, இப்படியே நான் ஒவ்வொரு டேர்மா போட போறேன். ஸோ ஐ வில் மேக் இட் பி இந்த இடத்த இப்போதைக்கு அழிச்சுக்கிறேன். கடைசியில் என்ன வரும் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா we have this is plus a 2 to the power k. இது கூடயும் சில டேர்ம்ஸை நான் ஆட் பண்றேன். இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ் இட் ஓகே? இந்த an கூட நான் சில நிறைய டேர்ம்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்க வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. an, அதுக்கப்புறம் an plus 1, அப்புறம் a 2 power k, அது கூடயும் சில டேர்ம்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் யாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் பாருங்களேன். ஸோ இது யாரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நான் எழுதிடுறேன் பாருங்க. இது 2, இது 2, இது 3 இருக்கு. ஓகே, இது பாருங்க 4. ஓகே, இது வந்து என்ன 8. ஸோ இது 2 அப்படின்னா திஸ் இஸ் ஐ கேன் ரைட், இந்த இடத்துல நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஐ மீன் ரைட் திஸ் இஸ் 2 to the power 1. 2 to the power 1. ஓகே, இது என்னது அப்படின்னா 2 to the power 2 minus 1. கரெக்டா? 2 to the power 2 minus 1. ஓகே, இந்த இடம் யாரு? இந்த இடம் யாரு அப்படின்னா 2 ஸ்கொயர். இது யாரு அப்படின்னா 2 கியூப் minus 1. இந்த இடம், இந்த 7ங்கிறது யாரு அப்படின்னா 2 கியூப் minus 1. இந்த 3ங்கிறது யாரு அப்படின்னா 2 ஸ்கொயர் minus 1. ஓகே, இது ஸ்கொயர்ல இருக்கு. 2 power 1, இது 2 power 2 அப்படி இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துலையும் கிளப் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நான் 2 power kன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் யாராக இருக்கணும் அப்படின்னா this is a 2 to the power k plus 1 minus 1. இது ஓகேயா? இதுதான் முக்கியம். இந்த கிளப்பிங் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு இந்த நடுவில் இருக்கிறவங்க எனக்கு தேவையில்லை. இவன் எனக்கு இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம். ஜஸ்ட் நான் இது கூட சில நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கேங்கிறத சொல்றதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை இதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் 2 power k, திஸ் இஸ் 2 power k plus 1 minus 1. இப்படி கிளப் பண்ண முடியும் ஒவ்வொன்று. அப்படியே இது 4. இது அடுத்த டைம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை அழிச்சிடுற பாருங்க. இதை அழிச்சிட்டு I'll tell you. இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா 8. இதில் 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 8 டேர்ம்ஸை நான் கிளப் பண்ணணும். அப்போ இது யாரு அப்படின்னா திஸ் இஸ் a8 plus a9 plus a10 plus a11 plus a12 plus a13 plus a14 plus a15. இது வரைக்கும் இதில் போய் எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 டேர்ம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இப்பயே கிளப் பண்ணிக்கிட்டே வரேன். இது யாரு 2 to the power 3. இது யாரு 2 to the power 3. இவன் இந்த டேர்ம் 8ங்கிறது. இது யாரு 2 to the power, இந்த 3னா 3 plus 1 4. அப்போ தானே 2 to the power 4 வந்து 16 minus 1 15. அப்போ இது இங்க வந்துடும். கரெக்டா? திஸ் இஸ் திஸ். ஆர் யூ கெட்டிங்? ஸோ வி ஆர் ஹேவிங் எ கிளப்பிங் இன் திஸ் வே. இதில் எந்த விதமான டவுட் வேண்டாம். ஓகே, சரி, நவ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் டேக்ஸ் நவ். ஓகே, நோட் தட் இந்த டேர்மை இதை நான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த கிளப் எப்படி பண்ணியிருக்கேன் தெரியுதா? இந்த ஏ என்னோட முடியாம நான் அதுவும் தாண்டி பிரிச்சிருக்கேன். ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ் மச் கிளப்பிங். அண்ட் நோட் தட் இந்த a1 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இவன் a1 அப்படியே இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கான். இந்த இடத்துல a2 a3 ரெண்டு டேர்ம் இருக்கு. a2 இருக்கு, a3 இருக்கு. ஸோ இங்க பாருங்க, நமக்கு this a1 which is greater than or equal to a2, okay, which is greater than or equal to a3. அப்போ இதை திருப்பி பாருங்க, a3 which is less than or equal to a2. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த a2 அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இந்த பிராக்கெட்ல இங்க ஒரு a2 இருக்கும். பிளஸ் இந்த a3க்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா this is less than or equal to a2 டே போட்டுக்கிட்டோமா, a2, because a3 is less than or equal to a2. அப்போ நான் இந்த இடத்துல a2 போட்டுக்கிறேன். அப்போ இதே மாதிரி I may have இந்த a4 அப்படியே வச்சுக்கிறேன். this is a4 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், this is a3 which is greater than or equal to a4. a4 ஓட எது சிறுசு, a5 சிறுசு. கரெக்டா? அப்போனா
A5, A6, A7. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் A7 which is less than or equal to A4. A6 is less than or equal to A4. A5 is less than or equal to A4. A4 is less than or equal to A4. அப்போ this replace this bracket fully with the A4. அப்போ இங்க ஒரு A4 less than or equal to போட்டாச்சு plus இங்க ஒரு A4 plus இங்க ஒரு A4 plus இங்க ஒரு A4. ஓகேங்களா? சரி இதுல 4 டேர்ம் இருக்கு. ஓகே இதுல 2 டேர்ம் இருக்கு. இதுல எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னா இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. 2 டேர்ம்ஸ். இப்போ இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு 8 டேர்ம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அப்போ இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு இதுல. ஓகே now replace this everything with A8. A8 plus A8 plus A8 plus A8 plus A8 plus A8 1 2 3 4 5 6 இன்னும் 2 A8 plus A8 ஓகே plus dot 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 இதை ஃபுல்லாக எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்போ ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா A2 power k plus A2 power k plus dot 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 plus A2 power k ஓகே இப்படி ஒரு ப்ராக்கெட்ல முடியுது இஸ் இட் ஓகே அப்போ இது யாரு அப்படின்னா this is equal to இந்த A1 அப்படியே வச்சுக்கிறேன் A1 plus this is equal to 2 times A2 plus இது வந்து என்னது 4 times A4 plus இது வந்து என்னது 8 times A8 plus dot 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 plus இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் 2 power k டேர்ம்ஸ் இருக்கும் ஸோ 2 to the power k times A2 to the power k ஓகேயா அப்போ இதுதான் யாரு அப்படின்னா this is equal to tk இதுதான் யாரு tk ஓகேயா அப்போ நான் இதை எடுத்து எழுதுறேன் பாருங்க thus என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா thus if n is smaller than 2 to the power k then Sn which is less than or equal to tk okay அப்படியே ஒரு கட்டம் கட்டி வச்சு கொடுப்போம் okay so we will have இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே சரி இப்போ நான் மாத்தி சொல்றேன் now suppose 2 power k is smaller than n okay அடுத்தது I'll take this okay suppose if 2 to the power k which is smaller than n இப்படி எடுத்துக்கிறேன் 2 power k is smaller than n அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா this Sn then I may write this okay நல்லா பார்த்துக்கோங்க Sn அப்படிங்கிறது யாரு Sn which is equal to 2 power k smaller okay அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this is A1 plus A2 plus dot 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 plus AN okay அப்போ இதுக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு இடத்துல என்ன இருப்பான் அப்படின்னா plus A2 power k ன்னு இருப்பான் கரெக்டா plus dot 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 புரியுதா ஏன்னா 2 power kங்கிறது என்னை விட சிறுசு அப்போ AN வர்றதுக்கு முன்னக்கூட்டியே எனக்கு என்ன நினைச்சிரும் A2 power k ன்னு நினைச்சிரும் okay then I may write that this is greater than or equal to this is A1 plus A2 plus நான் இன்னும் கூட கொஞ்சம் டேர்ம்ஸ் எழுதிக்கிட்டுமா A3 plus A4 plus A5 கடைசி டேர்ம் இது வரைக்கும் தான் இதோட முடிச்சுக்கிறேன் plus A2 power k இங்க வந்து என்னது அது போகவும் எனக்கு டேர்ம்ஸ் இருக்கு ஓகே so what are all the terms அப்படின்னா I'll write this is A2 power k plus 1 plus dot 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 plus an இப்படி இருக்கிறதுல நான் இந்த டேர்ம் வரைக்கும் மட்டும்தான் கீழே எடுத்திருக்கேன் ஓகே A1 plus A2 plus dot 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 up to A2 power k நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ் கொடுக்குறேன் ஓகே A2 A3 A4 then I may write A6 A7 plus A8 plus dot 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 ஓகே இப்படி போட்டோம் சரி அப்போ இந்த இடத்துலையும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் ஒரு குரூப்பிங் பண்ண போறேன் வேற ஒண்ணுமே இல்லை ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ குரூப்பிங் என்ன குரூப்பிங் அப்படின்னா இந்த டேர்மை விட்டுருங்க இப்போ இந்த ரெண்டையும் குரூப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த 4ஐயும் குரூப் பண்ணுங்க அதுக்கப்புறம் 8 குரூப் பண்ணணும் 8னா எத்தனை எதுல வரும் இந்த இடத்துல A9ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் 8னா எத்தனை வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ஐ வில் ரிப்பீட் ஹியர்
A9ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குரூப் எது வரைக்கும் குரூப் பண்ணுவீங்க இதுல இருந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னா இங்க பாருங்க 4 8 அப்போ பிளஸ் A16 வரைக்கும் ஓகே இதுல 8 டேர்ம்ஸ் வருவாங்க 9 10 11 12 13 14 15 16 8 டேர்ம்ஸ் வந்துருமா இதுல 8 டேர்ம் அப்படியே போகுது ஓகே அப்போ இந்த டேர்ம்லாம் எப்படி இருக்குன்னு எழுதுற பாருங்க இது 2 ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர் அப்போ இது யாரு 2 what I can write இது 2 ஸ்கொயர் இருக்கா இதை என்ன பண்ற அப்படின்னா 2 சரி இந்த இடம் இந்த 8ங்கிறது யாரு 2 கியூப் ஓகே இது யாரு 2 to the power 4 16ங்கிறது இங்க 9 வருது அப்போ இதை I may write this 2 cube plus 1 எழுதிக்கிட்டுமா இது என்னது இங்க 2 cube 8 அப்போ 2 ஸ்கொயர் plus 1 இந்த டேர்ம் plus 1 யாரு இந்த டேர்ம் இந்த 5ங்கிற டேர்ம் வந்து இது 2 ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து 2 பவர் 1 plus 1 ஓகே அதாவது என்னன்னா கடைசி டேர்ம் என்னதுன்னு பாருங்க அதனுடைய பவர்ல ஒண்ணு கழிங்க அப்புறம் மொத்தத்தோட ஒண்ணு கூட்டுங்க அப்போ இது 2 பவர் k அப்படின்னா then I may write இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் ஒரு குரூப்பிங் பண்றல இந்த இடம் யாரு அப்படின்னா a 2 பவர் k minus 1 plus 1 plus dot 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 அவ்வளவுதாங்க இதுதான் குரூப்பிங் வேற ஒண்ணுமே இல்ல சம்திங் இங்க 2 பவர் 4 அப்படின்னா இது 2 கியூப் plus 1 இது 2 பவர் k னா 2k minus 1 கீழ plus 1 ஓகே so this is the grouping சரி இப்போ இதுல என்ன நடக்குன்னு பார்க்கலாம் this a1 இது என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டால வகுத்துக்கிறேன் a1 by 2 னு வச்சுக்கிறேன் அப்போ இது பெருசானா we will have this is greater than or equal to கரெக்ட்டா a1 which is greater than or equal to a1 by 2 plus இந்த a2 ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன் a2 னு now note that எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா this a3 which is greater than or equal to a4 அப்போ இந்த a3 க்கு பதிலா நான் a4 மாத்துறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் this is greater than or equal to this is greater than or equal to I may write this is a4 plus a4 கரெக்ட்டா அதே மாதிரி இங்க a எல்லாத்தையும் ரீப்ளேஸ் வித் a8 greater than or equal to ஒரு greater than or equal to போட்டாச்சு அப்ப எத்தனை திரும்ப மாத்திக்கலாம் so plus I may have a8 plus a8 plus a8 plus a8 அடுத்தது ரீப்ளேஸ் திஸ் இதுல எத்தனை டேர்ம் இருக்கு 8 டேர்ம் இருக்கு அப்ப 8 டேர்ம் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க a16 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்போ a16 plus dot 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 plus a16 16 எத்தனை டேர்ம் 8 டேர்ம் இது 8 டேர்ம் இருக்கும் 8 டேர்ம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 2 பவர் 4 இருக்குல அதுல ஒண்ணை கழிச்சிட்டீங்கன்னா எத்தனை டேர்ம் 2 கியூப் 2 பவர் 4 இருக்குல அந்த பவர்ல 4 க்கு பதிலா 3 போடுங்க அப்ப எத்தனை 8 டேர்ம் இருக்கு ஒண்ணு இல்ல இல்லனா இந்த முன்னாடி எத்தனை டேர்ம் முன்னாடி இருக்கு பாருங்க இத்தனை டேர்ம் அங்க இருக்கும் 4 டேர்ம் இதுல இருக்கும் 8 டேர்ம் இதுல இருக்கும் அதே மாதிரி we will have this condition okay plus இது replace with 2 power k அப்ப 2 power k இல்ல சரி a 2 power k replace with everything with a 2 power k அப்போ a 2 power k plus dot 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 plus a 2 power k so ஒவ்வொன்றும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கறேன் இது எனக்கு this is equal to a1 by 2 பிரச்சனை இல்ல இது a2 பிரச்சனை இல்ல இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 times a4 plus 4 times a8 plus 8 times a16 plus இப்படி போயிட்டே இருக்கு அப்ப இதுல எத்தனை டேர்ம் இருக்கும் plus இது யாரு a 2 power k இதுல ஒரு 2 கழிச்சிட்டீங்கன்னா தான் பவர்ல இங்க 16 அப்படின்னா அதுல பாதி இது கரெக்ட்டா அப்ப இங்க 8னா இங்க இதுல பாதி 4 4னா 2 அப்ப 2 பவர் k னா இங்க என்ன கிடைக்கணும் 2 பவர் k by 2 கிடைக்கும் அப்ப அத வந்து நான் -1 னு போட்டுக்கிட்டுமா so I may have this is 2 power k minus 1 this is okay make it convenient இது சரியா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க okay so something so we will have this condition அப்ப இது யாரு அப்படினா இதில இருந்து எல்லாத்தையும் ஒரு 2 வெளிய எடுத்துருங்க அப்ப 2 வெளிய எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் 2 வெளிய எடுக்க வேண்டாம் I may take 1 by 2 வெளிய எடுத்துறேன் so 2 க்கு பதிலா என்ன பண்றேன் அப்படினா I'll take 1 by 2 அத வெளிய எடுத்துறேன் அப்ப என்ன கிடைக்கும் முதல்ல this is a1 plus இது என்ன கிடைக்கும் 2 times a2 கரெக்ட்டா இதுல என்ன கிடைக்கும் this is 4 times a4 plus இது என்னது 8 times a8 நீங்க இந்த ரெண்டால கொண்டு வகுத்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிரும்
plus dot 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 plus 2 to the power k times a 2 to the power k. Okay, அவ்வளவுதாங்க. This is equal to 1 by 2 times tk. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, that is this sn தான் எழுதியிருக்கேன். that is sn which is greater than or equal to 1 by 2 times tk. so that is இது என்ன நினைக்கலாம், ரெண்டாவது கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? tk which is smaller than 2 times sn. ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதையே நான் ரெட் கலர் எழுதிக்கிறேன். ஓகே, ரெட் கலர் என்ன எழுதிக்கிறேன்னா, thus if என்னது 2 power k, if 2 to the power k which is smaller than n, then we have t suffix k which is less than or equal to 2 times sn. okay, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே லைன்ல எழுதுறோமா? hence we have this condition, sn which is less than or equal to tk which is less than or equal to tk if what I may write, this n is smaller than 2 to the power k. okay, and this fellow tk which is smaller than 2 times sn if 2 to the power k which is smaller than n. இது தாங்க வேணும். இப்போ நான் கட்டம் போடக்கூடிய ஆளு வந்து யாருன்னா இவன் தான். ஓகே, ஸோ I'll make it be like this. ஸோ இவன் தான் முக்கியமான ஆளு. then we have proved it. ஓகே, சரி, ப்ரூஃப், இதோட ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு. எப்படி சார் ப்ரூஃப் முடிஞ்சது? நீங்க எப்படி சைமல்டேனியஸ்லி பவுண்டட்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னா, இப்போ சொல்ற பாருங்க. எப்படின்னா, சப்போஸ் sn is bounded above. okay, say sn which is less than or equal to some capital M னு சொல்லுமே, for every n it is bounded above னா என்ன அர்த்தம்? sn which is less than or equal to capital M. இது sn னா டெல்டா மாதிரி இருக்கா? so we'll make it be like this. okay, this is suppose this sn which is less than or equal to m for every n, that is bounded above. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove என்னது? tk is bounded above அப்படின்னு சொல்லணும். ஓகே, tk வந்து bounded above ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். சரி, என்ன சொல்றேன் அப்படின்னா, choose அடுத்த பக்கத்தை எடுத்துக்கிட்டுமா? ஸோ ஐ வில் மேக் இட் இங்க பாருங்க, பவுண்டட் அபோன்னு சொல்லுவேன். இந்த கட்டம் தான் எனக்கு வேணும். இந்த கட்டத்தை அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டுமா? ஐ வில் மேக் இட் லைக் திஸ். கண்ட்ரோல் சி, ஏன்னா கீழே அது தேவைப்படுது. கண்ட்ரோல் டி, இந்த செக்ஷன்ல இருக்கிறோம், இந்த இதில் வச்சுக்கணும். இதைத்தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இது பாருங்க, sn bounded above அப்படின்னு கொடுத்துட்டேன். therefore there exists capital M such that sn is less than or equal to m for every. இப்போ tk bounded above னு சொல்லணும். ஓகே, இப்போ tk which is less than or equal to இருக்கா? அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, choose n large enough. ஓகே, choose n large enough such that என்ன பண்ணிக்கிறேன், this 2 to the power k which is smaller than n. 2 power tk வந்து நான் பவுண்டட்னு சொல்ல போறேன். ஓகே, அப்ப kங்கிறது நம்பர். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 power k விடவும் பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு n கண்டுபிடி அப்படிங்க, which is always possible by archimedean possible. இது என்னைக்குமே நமக்கு இந்த 2 power k விட பெருசா ஒரு n கிடைக்கும். possible by யாரு? archimedean principle. கரெக்டா? archimedean principle படி 2 power k விட பெருசா எனக்கு ஒரு n கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, by this condition this would implies that tk வந்து யாரை விட சிறுசு அப்படின்னா, this is less than or equal to 2 times sn விட சிறுசு. அப்ப 2 times sn விட சிறுசுனா this is less than or equal to 2 times m விட சிறுசா இருக்குமா? அப்போ this is true for every k. நீங்க எந்த k கொடுத்தாலும்
2 power k னு எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், அதை விட பெருசா ஒரு n கிடைக்கும், அதை விட பெருசா ஒரு n கிடைச்சதுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். So this implies that நல்ல சூப்பரான கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. t power k which is less than or equal to 2m for every k. Okay, so this implies that tk is bounded above, bounded above. Okay, something much interesting. சரி, இப்போ இதே மாதிரி மாத்தி சொல்றேன். அப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டேன், sn bounded above னு கொடுத்ததுன்னா எனக்கு tk bounded above வந்துருச்சு. இப்போ conversely if tk is bounded above, bounded above ஆக இருந்தால், that is there exists some வேற ஒரு நம்பர் சொல்லட்டுமா, அதுங்க m னு வச்சுக்கிட்டல, இப்போ நான் வேற ஏதாவது வச்சுக்கிறேன். ஓகே, there exists k வேண்டாம், I will take it to be, இது என்னது, என்னங்க கான்ஸ்டன்டே வர மாட்டேங்குது வாய்க்குள்ள. சரி, there exists l greater than or equal to 0, l positive, such that this tk which is always less than or equal to l for every k belongs to natural number. எந்த k கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, to prove sn is bounded, above, ஓகே. அதுக்கு என்னது, முதல் லைனை யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, choose k large enough such that this n is smaller than 2 to the power k. ஓகே, nங்கிறது ஒரு நம்பர். அப்ப அந்த நம்பரோட பெருசா இருக்கிற மாதிரி என்ன பண்றேன், ஒரு 2 power k சூஸ் பண்றேன். இதுவும் பாசிபிள். why ட்ரை பண்ணுங்க. ஹிண்ட் சொல்லட்டுமா, this 2 power k set of all k belongs to integers, is a 2 power k, it is a set which is not bounded above. அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த n விட பெருசா ஒரு 2 power k இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, n விட 2 power k பெருசாக இருந்தால், எனக்கு என்ன கிடைக்கும், sn which is less than or equal to tk. அப்போ this would implies that sn which is less than or equal to tk and tk which is less than or equal to l. அப்போ this is l அப்படின்னு நினைக்கும். And note that this is true for every n belongs to natural number n. கரெக்டா, நீங்க ஒரு n கொடுத்தீங்கன்னா அதை விட பெருசா இருக்க மாதிரி ஒரு 2k கிடைக்கும். அதனால sn which is less than or equal to tk கிடைக்கும். tk வந்து இதை விட l விட சிறுசு, therefore sn which is less than or equal to l. அதனால நான் for every l belongs to n ன்னு எழுதுறேன். So this implies that sn is bounded above. Okay, that is the theorem. அப்போ hence அப்போ ஏதாவது ஒன்று பவுண்டடா இருந்ததுன்னா இன்னொன்று பவுண்டட் ஆயிரும். ஓகே, சரி, இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இது ஒன்று பவுண்டட் இல்லைன்னா இன்னொன்று பவுண்டட் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். பட் தட் இஸ் இதுல இருந்தே we can reduce that. Okay, so thus sn and tk both are bounded above simultaneously. Okay, அப்படின்னு என்ன அர்த்தம், that is இது simultaneously, that is this sn and tk converges simultaneously. கரெக்டா, ஏன்னா இதெல்லாம் மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வென்ஸ், பவுண்டட் அபவ்னா இது கன்வர்ஜ் ஆகும். ஓகே, கன்வர்ஜும் சைமல்டேனியஸ்லி இருக்கும். that is the series summation n equal to 1 to infinity an and summation k equal to 0 to infinity 2 to the power k a 2 power k. Okay, both converge or diverge simultaneously. Okay, so this is the theorem. Okay, hence the theorem. சரி, இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா,
very beautiful theorem, that is we are going to prove a theorem called harmonic series. Okay, so we'll prove the theorem. So அடுத்த theorem இதை யூஸ் பண்ணி நான் இன்னொரு theorem prove பண்ண போறேன். theorem என்ன theorem? theorem number 3.28. Okay, so this is a harmonic series. ஒன்றும் இல்லைங்க, the series யாரு அப்படின்னா summation n equal to 1 to infinity 1 divided by n to the power p converges if p which is strictly greater than 1. Okay, and diverges if p which is less than or equal to 1. Okay, இந்த pங்கிற integer வந்து if pங்கிற integer if it is greater than 1 ஆக இருந்தனா this series will converge. Of course this pங்கிறது வந்து integer ஆ இருக்கணும் கூட அவசியம் இல்ல, any real number. P is a real number which satisfies this condition. Okay, p வந்து 1 விட பெருசாக இருந்ததுனா this series will converge, and 1 விட கம்மியா இருந்தனாலோ this series will diverge. Okay, and note that இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அப்படினா this series. Okay, that is summation 1 by n diverge அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருக்கோம். நான் பார்த்தோமா n equal to 1 to infinity. Okay, so this is a series. necessary condition வந்து satisfy பண்ணும் 1 by n converges to 0, but the series வந்து diverge. இத நான் பின்னாடி சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ள ப்ரூஃப் தான் இது. so when p equal to 1 ல summation n equal to 1 to infinity 1 by n diverge. Okay, so this is a theorem we are going to prove. இத ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா we are going to use the Cauchy's condensation test. Okay, proof வந்து ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படினா Cauchy condensation test தான் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா first case ஒன்னு எழுதிக்கிறேன். Okay, if p which is less than or equal to 0, then nothing to prove. Okay, then p வந்து இதோட 0 ஓட கம்மியாக இருந்ததுனா that means what, it is negative. 0 வரதுனா என்ன கிடைக்கும், anything over 0 வந்து 1. அப்ப the series வந்து 1 1 1 1 1 ன்னு கிடைச்சிட்டே இருக்கும். if p is negative ஆக இருந்ததுனா இது நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேங்களா, இது p negative, for example n power minus 2 வெச்சுக்கோங்க, that is equal to n square ன்னு கிடைக்கும். Okay, if p is less than 1, then okay, then this n to the power p, okay, sorry, 1 divided by n to the power p is 1 divided by n to the power p does not converges to 0. இது 0 க்கு போகாது. Okay, because p வந்து -5 ன்னு வெச்சுக்கோங்க, அப்ப என்ன கிடைக்கும், n to the 1 divided by n to the power -5 னா n power 5 ன்னு கிடைச்சிரும். அப்ப that is a monotonically increasing sequence ஆயிரும். when p equal to 0 னா என்ன கிடைக்கும், 1 அப்படிங்க 1 1 1ங்கற constant sequence. so the necessary condition fails. so the necessary condition for the convergence of யாரு summation 1 by n to the power p fails. Okay, hence this implies that summation 1 by n to the power p இது வந்து என்னகும், diverge, is not convergent. அவ்வளவுதான். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா p is positive 1, அதாவது p வந்து any real number. இப்போ நான் 1 விட பெருசாக இருக்கும் பொழுது நான் கன்வர்ஜன் சொல்ல போறேன், 1 விட சிறுசாக இருக்கும் பொழுது இது வந்து டைவர்ஜ். அப்போ இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த லைன். ஓகே, so we are having this is 0 0, இது வந்து 1. நான் இந்த இடத்துல ஃபுல்லா இது வந்து என்னன்னு சொல்லிட்டேன், it is p less than or equal to, இங்க ஃபுல்லா என்னோட இது டைவர்ஜ்னு சொல்லிட்டேன். அப்போ நான் இப்போ p பாசிட்டிவ்க்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, so assume p is positive அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, p வந்து பாசிட்டிவ்.
சரி நான் இப்போ இதுதான் என்னோட சீரிஸ் summation 1 by n to the power p. அப்போ இதுதான் எனக்கு யாரு அப்படின்னா an. அப்போ an equal to யாரு, this is equal to என்னது 1 divided by n to the power p. இவன் தான் என்னுடைய an. ஓகே, by Cauchy condensation test, by Cauchy's condensation test summation 1 by n to the power p, where n equal to 1 to infinity converges if and only if I may write summation k equal to 0 to infinity 2 to the power k into an na இது. அப்போ a 2 to the power k என்ன அர்த்தம், this is equal to n க்கு பதிலா 2 power k போடுவீங்க. அப்போ 2 to the power k power p அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so this is equal to 1 divided by 2 to the power k power p converge. கரெக்டா? an க்கு பதிலா a 2 power k வந்து என்ன, 2 power k into a 2 power k. So what is this? இது என்னது அப்படின்னா, this is if and only if இது யாரு, summation k equal to 0 to infinity, இங்க 2 power k, இங்க 2 power k power p. அப்போ 2 to the power k into 2 to the power minus kp எழுதிக்கலாமா? அப்போ this is equal to 2 to the power k into 1 minus p அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ we will have this is 2 to the power k into 1 minus p அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, this converge. ஓகே, அப்போ if and only if இது என்னது, summation k equal to 0 to infinity, this I may write 2 to the power 1 minus p, okay, 1 minus p the whole power k, this whole power k converge. Correcta? And note that this is a geometric series. This is a geometric series. With என்னுடைய x equal to யாரு அப்படின்னா, we will have this is 2 to the power 1 minus p, 2 to the power 1 minus p. Okay, and we know that இந்த இடத்துல எழுதுறேன். Okay, so we know that இந்த இடத்துல இங்க எழுதிட்டுமா, so we know that this x is less than 1. Okay, of course இது வந்து உள்ள பாசிட்டிவ்னால நான் மாடுலஸ் போடல. Okay, modulus x is less than 1 if p which is greater than 1. 1 விட பெருசாக இருக்கும் பொழுது தான் p வந்து 1 விட பெருசாக இருந்தா தான் இது வந்து நெகட்டிவ் கிடைக்கும். இது நெகட்டிவ் கிடைச்சுனா 1 divided by 2 பவர்னு கிடைச்சிரும். that is always less than 1. இதை நீங்க ஈஸியா ப்ரூஃப் பண்ணலாம். எப்படின்னா வர ஒண்ணும் இல்ல, சப்போஸ் உங்களுக்கு என்ன வேணும், this fellow is less than 1. அப்போ 2 to the power 1 minus p which has to be less than 1 இருக்கணும். அப்போ p என்னவாக இருக்கணும், இதான் கேள்வி. அப்போ take log. அப்போ என்ன கிடைக்கும், log of 2 அப்படின்னா I may write this is 1 minus p into log 2 which is less than log 0. Okay, log 0 வந்து என்னது, it is 1. Okay, log 0 sorry log 1 இல்ல, log 0 இல்ல, which is less than log 1. log 1 வந்து என்னது, it is 0. Okay, log 1 வந்து என்னது 0. therefore 1 minus p into log 2 which is less than 0 அப்படின்னா this fellow has to be negative. log 2 வந்து positive, therefore this fellow is less than 0. that would implies that 1 is less than p, that is equal to, that is p is greater than 1. p greater than 1 ஆக இருக்கும் பொழுது தான் this fellow will be less than 1. அப்போ இப்போ இந்த டேர்ம் அப்படி சேர்த்து எழுதுறோம். this converges if and only if what I may say, this converges if and only if p must be greater than 1. எழுதிக்கலாமா? ஏன்னா இவ்வளவு கதைகள் இருக்கு. ஓகே, so this is a geometric series with x வந்து என்னது 2 to the power 1 minus p அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, so this is a geometric series. this converges if and only if p must be greater than 1. அப்போ இந்த series converges if and only if p is greater than 1. thus summation 1 by n to the power p converges
converges if and only if P is greater than 1. அவ்வளவுதான். That's all. You have proved it. Okay. Okay. அப்போ இதனுடைய இன்னொரு corollary, that is I may take theorem 3 point theorem 3.29. இது ஒண்ணுமே இல்லைங்க. This series if P is greater than 1, if P which is greater than 1, இதுவும் Cauchy condensation test தான். The summation n equal to 2 to infinity 1 divided by n into log n the whole power P converges. And if P and diverges if P is greater than or equal to 1. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. Cauchy condensation test அப்படியே எழுத போறேன். அவ்வளவுதான். எழுதலாமா? இது எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரூஃப். ஓகே, ஸோ இந்த சீரியஸ் summation n equal to 2 to infinity. ஏன்னா அவங்க நீங்க வந்து log 1 போட்டீங்கன்னா 0 ஆயிரும்ல, அப்ப டினாமினேட்டர்ல 0 வரும்ல, அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் 2 ல இருந்து கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. 1 divided by 2 into n into log n the whole power P. Okay, converges if and only if Cauchy condensation test படி போடலாமா? This is a summation k equal to அங்க 1 ல இருந்து 0 ல இருந்து ஆரம்பிக்குமா, இங்க நான் 1 ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வேற ஒண்ணும் இல்ல, 2 to the power k, n இருக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லா 2 power k ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். என்ன கிடைக்கும்? 1 divided by இங்க ஒரு 2 to the power k, ஓகே, into log 2 to the power k the whole power P. Okay, this converges. அப்போ இந்த 2 power k யும் இந்த 2 power k கேன்சல் ஆயிரும். So this is equal to the summation k equal to 1 to infinity. இங்க என்ன கிடைக்கும்? k யை முன்னாடி கொண்டு வந்துடலாமா? அப்போ then I may write this is 1 divided by k log 2 the whole power P converges. இது யாரு அப்படின்னா this is summation k equal to 1 to infinity. இது யாரு? k தாங்க வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். அப்போ I may write this is 1 divided by k to the power P into log 2 to the power P converges. இது எப்ப கன்வர்ஜ் ஆச்சோ அப்பதான் இதுவும் கன்வர்ஜ் ஆகும். இது கான்ஸ்டன்ட், this I can take it to be outside. அப்போ 1 divided by log 2 to the whole power P, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு நம்பர். ஓகே, into summation 1 divided by k to the power P, where k equal to 1 to infinity. Okay, இப்பதானே பார்த்தோம், இந்த இடத்துல k க்கு பதிலா n ன்னு வச்சு பார்த்தோம். Okay, this converges if P is greater than 1, diverges spelling எப்படி ஷார்ட்டா எழுதுவாங்க? DGS diverges if P which is less than or equal to 1. அவ்வளவுதான், hence the theorem. ஓகேங்களா? Therefore this series converges if P is greater than 1 and diverges if P is less than or equal to 1. அப்ப இதே மாதிரி இந்த log வச்சு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு இந்த Cauchy condensation test வந்து it will be helpful. Okay, thank you.